ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷின்சான் மோஸ்ட் ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசாமாவோட வீடை தான் காமிப்பாங்க. எப்பயும் போல் கசாமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வெளியே நிற்பான். பஸ்ஸு வரும். ஷின்சானும் பார்த்துட்டே கசாமான்னு கூப்பிட கசாமாவும் ஷின்சான் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டியில் இறப்பும் போது புதுசாக மாத்துசாக்கா மேம் வருவாங்க. கசாமா பார்த்து சாக் ஆகிட்டு கேட்பான், யோஷினாக்கா மேம் எங்கே மேம் அப்படின்னு கேட்கும்போது யோஷினாக்கா மேம் அவங்க ஸ்கூல் டெக்கரேஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு கசாமா உள்ற போகலான்னு பார்த்தா பிரின்சிபல் பல புது டிரைவர் இருப்பார். அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி உள்ற ஏறுவான் பொறுமையாக கசாமா. ஆனால் கசாமாவுக்கு மட்டும் தெரியுது என்னமோ விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அவன் நினச்சிக்கிட்டே பஸ்ஸில் ஏறுறான். ஸ்கூலுக்கு பஸ்ஸு போகுது. ஸ்கூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் யாருமே இல்லை, வெறிச்சோடி இருக்குது. ஸ்கூலே அமைதியாக இருக்குது. கசாமும் ஃப்ளோர்லாம் எண்ணி பார்க்குறான், ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன்னு. ஆனால் ஃப்ளோர்லாம் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து மாத்துசாக்கா மேம்கிட்ட கேட்குறாங்க, இதான் மேம் நம்ம ஸ்கூலா, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது, இன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பனா, யாருமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எதையும் கண்டுக்காமல் ஷின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கசாமா மட்டும் போகாமல் அங்கேயே நிற்கிறான். ஷின்சான் டோர் ஓப்பன் பண்ணும்போது கசாமா மட்டும் டோர் ஓப்பன் பண்ணாத, என்னமோ விசித்திரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். மாத்துசாக்கா மேம் வந்துட்டு ஏன் கசாமா டோர் ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேம் என்னமோ நம்மளை சுற்றி என்னமோ நடக்கிற மாதிரி எனக்கு விஷயம் தோணுது மேம் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னமோ வளர்றான்னு சொல்லிட்டு ஷின்சானு டோர் ஓப்பன் பண்ணுவான். டோர் ஓப்பன் பண்ணால் ஒரே இருட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கட்டை மட்டும் விழுவும். மசாவ் மேலே விழுவரும் போது மசாவும் அதுலேருந்து தப்பிச்சிருவான். அப்புறம் எல்லாரும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. இங்கே எப்படி கட்டை விழுவுது, அதோட ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு ரொம்ப ஷாக் ஆவாங்க. கசாமா மட்டும் இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு அவன் மட்டும் உணருவான். ஸ்கூலை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காரிடாரில் போயிட்டு இருக்கும்போது எக்ஸசைஸ் ரூமுக்கு போகும்போது கசாமோ டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து கசாமா ரொம்ப பயந்து போகிறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்றான், இங்கே எல்லோரும் வாங்க பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பான். ஷின்சானும் வந்துட்டு நம்ம கூட எல்லாம் ஐஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுத்தனமாக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் கசாமா மட்டும் ரொம்ப பயந்து போய் நிற்பான். கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா மாத்துசாக்கா மேம் வருவாங்க. பசங்களா இங்கே இருக்காதீங்க, இங்கே என்னமோ நடக்குதுன்னு, இங்கே ஸ்கூலில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அழைச்சிட்டு போயிட்டு மாத்துசாக்கா மேம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்னி பாருங்கள் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கசாமா சொல்லுவான், இதை தான் நான் காலையிலே சொன்னேன், நீங்கள் தான் யாருமே நம்பலன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் போனால் ரொம்ப இருட்டாக டேபிள்லாம் கலைஞ்சு போய் கிடக்கும். அதுக்கப்புறமா ஒரு ரூமில் போய் பார்ப்பாங்க. மாத்துசாக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், டோர் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். இதை பார்த்து எல்லோரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நெருப்பு 2 பந்து வரும், அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுவாங்க. மாத்துசாக்கா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு பின்னாடி கதவை திறந்து பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் ஆகாது. எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் மாத்துசாக்கா மேம் ரொம்ப கோவமாக கத்துவாங்க, யோஷினாக்கா பிரின்சிபல் எங்கே இருக்கீங்க, என் கையில் மாட்டினா சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நேனி பார்த்தீங்கன்னா மசாவை காணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நேனி அழுவா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மசாவை தேடி போகும்போது தான் எல்லோரும் சேர்ந்து டோர் ஓப்பன் பண்ணுவோம், இது உள்ள தான் இருப்பான் கண்டிப்பாகனு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இது உள்ள யாருமே இல்லை. அதுக்கப்புறமா கசாமா சொல்கிறான், நேனியும் காணும் மேம், எங்கே போனாங்கன்னு தெரில, இங்கேருந்து சத்தம் வருது மேம் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு கசாமா சொல்லுவான். அதுக்கப்புறம் எங்கேயோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னமோ இங்கேருந்து தான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேரும். ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப சத்தமாக இருக்கும், அந்த சத்தத்தை கேட்டு பாருங்கள். ஷின்சானும் கசாமாவும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு பக்கம் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த பக்கம் தூக்கி போட்டுருது. இதை பார்த்து அவங்க மயக்கத்தில் இருக்காங்க எல்லோரும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மாத்துசாக்கா மேமே தைரியம் இல்லாமல் இருக்க பார்த்து இதில் 2 பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து சிலைலாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சிலை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மசாவு, யோஷினாக்கா மேம், பிரின்சிபல், போச்சான் இந்த சிலையை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. உங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்டுட்ருப்பாங்க. கசாமா பார்த்தீங்கன்னா மேம் இங்கே என்னமோ நடக்குது மேம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேம்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்துசாக்கா மேம் ஒரு மாதிரியாக சிரிக்க ஆரம்பிப்பாங்க, பேய் மாரி ஒரு மாதிரியாக சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அங்கே போயிட்டு விழுந்துட்டு ஒரு மாதிரியாக அழுவாங்க. அழுதுட்டு இதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க, என்னை இப்படி பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அழுவாங்க. இதை பார்த்துட்டு 2 பேருமே மாத்துசாக்கா மேம் நீங்களே இப்படி ஆகுனா நாங்கள் என்ன பண்ணுறது மேம், எந்திரிங்க மேம், சிலைலாம் ஆடுது மேம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேம், எந்திரிங்க மேம்னு கசாமா சொல்லுவான். ஷின்சானும் எழுப்புவான், நம்ம ஒரு சிலையாக கீழே விழுது மேம், தூளாக உடையுது மேம், நீங்கள் எந்திரிங்க மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாமா பின்னாடிலேருந்து ஒரு கை வரும். கை வந்து பார்த்தீங்கன்னா கசாமா முடிய பிடிச்சி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மாத்துசாக்கா கை தான். மாத்துசாக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் பேய் மூடில் இருப்பாங்க, ஃபுல்லாக பேயாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்துசாக்கா கசாமா கிட்ட போயிட்டு க்ளோசரில் போயிட்டு கத்தும் போது தான் தெரியுது இது ஒரு கனவுன்னு. கசாமா முழிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா எழுப்புறான், கசாமா உனக்கு என்னாச்சு,
ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கசாமாவை எழுப்புறாங்க. கசாமாவும் நினைக்கிறான் இது வெறும் கனவு தானே, நம்ம எதுக்கு பயந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கசாமா முடியெல்லாம் அதே மாதிரியே கலைஞ்சிருக்கும். கையை பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோன் தூள் இருக்கும். இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பான் கசாமா. நான் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக வெளியே நிற்கும் போது அதே மாதிரியே ஷின்சான் கூப்பிடுவான். கசாமாவும் கேட்டுட்டு உள்ளே போனால் அதே மாதிரியே மாட்சுசாக்கா மேமும் வெளியே வருவாங்க. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போனேன் கசாமா. நான் எங்கள் பஸ்ஸில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவான் பஸ்ஸை சுற்றி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேறு மாதிரி ஷாக்காக பார்ப்பாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.